உதயநிதி பாத்தீங்கன்னா சோஃபா மாடல் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ 5 சோஃபா ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சோஃபா சைஸ் பெருசா இருக்கு. இப்போ விஜயபாஸ்கர் வராரு இல்லையா, 4ஆம் தேதி 5 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசி பேசியே மறுபடியும் முட்டு சந்தான். இவங்க இப்ப ஜென்சி பாலிடிக்ஸ் பண்றாங்களே, யாரு டிஎம்கே ஜென்சி மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அததான் சொல்றேன், இது ஒரு பைத்தியக்காரத்தனம். என் தலைவர் தளபதியின் போர்வாள்லாம் திமுரா தௌலத்தா சொல்றேன். ஓ உதயனா தம்பினானா ஜென்சி கூட்டத்தில் ஒருத்தன் உட்காந்து நேற்று பேசுறான், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் முதல்வர். உங்ககிட்ட ஜென்சி கூட்டம் எப்படி இதுல அடுத்தவன தற்கொலைன்னு சொன்னது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எங்க தலைவர் யாரை கை காமிக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர். முன்னாள் முதல்வர் பேசுறாரு, ஒரு நாள் கோட்டு போட்டு வராரு, ஒரு நாள் இப்படி பண்றாரு, ஒரு நாள் அப்படி பண்றாரு. இதை தான் பேசிட்டு இருக்காரு சோசியல் மீடியால, இதுதான் போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள பார்த்துன்னு காப்பி அடிச்சிங்க. காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை எதுக்கு போட்டாரு ஸ்டாலின்? எதுக்கு ராம்பாக் போனாரு? ராம்பாக் போனீங்க ரைட்டு. டவலை எதுக்கு தூக்கி அடிச்சது பிடிச்சி தூக்கி பாக்கியராஜ் பாணியில போட்டாரு. அதுல டவலை அடின்னு சொல்லிட்டு வேன்ல போகும்போது டவலை அடிக்க சொல்லிட்டாங்க. டவலை சுட்டி சுட்டி அடிச்சாங்க. உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்போ இவர்கள் இப்பவும் திருந்தலன்னு தெரியுதா? வைகோ அவர்கள் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. கூட்டணி போறாங்க. அவர்கள் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்க. ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரும். இனிமே எல்லாம் அப்படிதான். மனிதநேய மக்கள் கட்சி விரைவில் ராஜினாமா பண்ணுவாரு, அங்க போயிடுவாரு, ஜாயின் பண்ணுவாரு. என்ன எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்காது, மற்ற விஷயங்கள் நடக்கும். ஆனா இவங்களோட இருக்கிறது என்ன பிரச்சனை? உங்களுக்கு அந்த கொள்கை ரீதியா இருக்காங்க இல்லையா, இனி அந்த கப்பல் ஓடாது இல்ல. ப்ரோக் நேரில் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்லீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இப்போ டிவிக்கோட ஆட்சியை விமர்சிப்பது என்பது மிக கடுமையா மாறிட்டு இருக்கு. இப்போ உதயநிதி பாத்தீங்கன்னா சோஃபா மாடல் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ 5 சோஃபா ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சோஃபா சைஸ் பெருசா இருக்கு. இப்போ விஜயபாஸ்கர் வராரு இல்லையா, 4ஆம் தேதி 5 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்படி பேசி பேசியே மறுபடியும் முட்டு சந்தான். நீங்கள் விமர்சனம் நேர்மையாகவும் கரெக்டாகவும் மக்கள் ஆமாம் கரெக்டாக சொல்கிறாரியான்னு ஏற்றுக்கிற மாதிரி விமர்சனம் வச்சா ஓகே. இந்த அல்லுசில்லு பசங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி வார்த்தைகளில் விளையாடிக்கிட்டு சோபா மாடல் ஏங்க சிரிக்கிறாங்க. நேற்று கூட அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை கொள்முதல் பண்ணுறாரு அப்படின்றாங்க. நேற்று கூட குடிசைகள் தீம் கலந்தும் பண்ணுவாங்க. நேற்று கூட ஒரு திட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சிரிக்கிறார். அவர் கேட்குறாரு, ஏங்க பணத்தை அனுப்பணுன்னா சோபாவில் வச்சாங்க அனுப்புவோம். இன்றைக்கி பிட்காயின் லெவல் வருதுங்க. இன்றைக்கி பல 1000 கோடி கொள்ள அடித்தவங்களாம் வெளிநாடுகளில் முதலீடு பண்ணி பாதுகாப்பாக இருக்கிறான். பணத்தை இப்படி அமுச்சு அவாலில் மாற்றி ஒயிட் ஆக்கி கொண்டு வந்துடுறான். இவர் உக்காந்துட்டு சோபா புஷ்பா பட பாணியில்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இப்படி பேசுகிற வரைக்குமே ஜனங்க இவங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியலை தான் கொண்டு போகணும். இப்போ தேவை அதுதான். ஜனங்க அதான் எதிர்பார்க்குறாங்க. அண்ணாமலை பேசுகிறாருன்னா வட மாநில தொழிலாளர்கள் மூலியமாக சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னா வட மாநில தொழிலாளர்களை கணக்கெடுக்கிற பணியை பண்ண மாட்டேங்கிறீங்க. வந்தாங்கன்னா அவங்களோட ஆதார் மற்ற டீட்டெயில் வாங்கினீங்கன்னா குற்றப்பின்னணி தெரியும். அங்கே தப்பு பண்ணிட்டு ஓடி வந்தான்னா அவன் உடனே அவனை பிடிச்சி கொடுத்துடலாம். அப்போ இங்கே ஒரு குற்றம் தடுக்கப்படும். ஒரு குற்றவாளி வந்தால் 4 குற்றவாளி உருவாக்கிடுவோம். இந்த வேலையை கவர்மெண்ட் பண்ணணும். இது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெண்டிலேட்டரில் இருக்கிறது. இந்த அதெல்லாம் 1970 உதவுச்சு. இன்றைக்கி இந்த இதெல்லாம் சிரிச்சிட்டு போயிடுவோம். இன்றைக்கி கூப்பிட்டு வச்சுட்டு ஆள்லாம் யார்? ஒரு 20 வயசு 25 வயசு பசங்களை கூப்பிட்டுக்கின்னு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கின்னு அவன் எதாவது எழுதி கொடுத்தா அதை பேசிட்டு சொந்தமாக கூட கிடையாது. அப்போ என்ன ஆகுது? அதில் தெளிவாக இருக்குது. சட்டசபையிலையும் பாருங்கள் இதே தான் பண்ணுவாங்க. சட்டசபையில் போய் அவனாவது புஷ்பா மாடல் பாணியில் சோபா அரசுன்னு பேசுவானா? சட்டசபைன்றது ஒரு சாறு புள்ளி. அதுக்கும் சொல்கிறாங்களே, முதல்வர் விஜய் அதுக்கு அங்கே கவுண்டர் கொடுக்கல, போய் ட்விட்டரில் ட்வீட் போடுறாரு. அது அவர் இஷ்டங்க. ஜெயலலிதா கூட அங்கே கொடுக்க மாட்டாங்க. கலைஞர் எதிர்கட்சி தலைவர் வந்ததே கிடையாது. கச்சத்தீவு பிரச்சனை பேசுகிறாங்க, ஓடுறாங்க. இவங்க எல்லாரும் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடுறாங்க. அவருக்கு தான் ஜெயலலிதா பேசின அந்த வசனம், இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் மார்ஷல் தேவையில்லை, கச்சத்தீவையும் டாஸ்மாக் பற்றி பேசினா அவர்களே வெளியேறிவிடுவார்கள். கலைஞர் வெளியில் இருந்தால் அறிக்கை விட்டார். ஏன் அவர் எதிர்கட்சி தலைவர் தானே அப்போ வர வேண்டியதானே சட்டசபைக்கு? அது அவர்கள் ஒவ்வொரு பாணி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு இது. அவருக்கு அந்த நேரத்துக்கு தோணியிருக்காது. இல்லாட்டி இப்போ இவர் பேசுறதுலாம் இவர் சொந்தமாக பேசுகிறாரா? நான் கேட்குறேன். உதயநிதி நான் சொந்தமாக அவரே நோட்ஸ் எடுத்துகிட்டு பேசுகிறாரா? இல்லை ஸ்டாலின் இது வரைக்கும் அப்படி பேசியிருந்தாரா? இவர்கள் பேசுகிற தொனி பார்த்தாலே தெரியும். அதனால் இந்த மாதிரி இதில் தான் இவர்களுடைய விமர்சனம் இருக்குது. இப்படி வந்துட்டார். இன்றைக்கி கூட அவர் முன்னாள் முதல்வர் பேசுகிறாரு, ஒரு நாள் கோட்டு போட்டு வராரு, ஒரு நாள் இப்படி பண்ணுறாரு, ஒரு நாள் அப்படி பண்ணுறாரு. இதை தான் பேசிகிட்டு இருக்காரு சோசியல் மீடியாவில். இதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் அவங்கள பார்த்துன்னு காப்பி அடிச்சிங்க. காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை எதுக்கு போட்டார் ஸ்டாலின்? எதுக்கு ராம்பாக் போனார்? ராம்பாக் போனீங்க ரைட்டு. டவலை எதுக்கு தூக்கி அடிச்சது பிடிச்சி தூக்கி பாக்கியராஜ் பாணியில் போட்டார்?
அதில் டவலை அடின்னு சொல்லிட்டு வேனில் போகும்போது டவலை அடிக்க சொல்லிட்டானுங்க. டவலை சுட்டி சுட்டி அடிச்சானுங்க அவனுங்க. அவன் விஜய் மேலே டவலை எரிஞ்சான், இவன் அடித்தான். இந்த மாதிரி குத்துலான்னு கூலிங் கிளாஸை ஒருத்தன் தூக்கி போடுவான். அது அகஸ்மாத்தாக தான் நடக்கும். அவன் அப்படி எடுத்துகிட்டு அப்படி காமிச்சிட்டு விஜய் வரும்போது தூக்கி போடுவான், அவரும் பிடிச்சிடுவார். இது எதுவுமே திட்டமிட்டது இல்லை. அவர் மிஸ் ஆகி கீழே விழுந்தாலும் விழுந்துட்டுருக்கோம். அவர் அப்படி பிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார், போட்டுட்டு அப்படின்னுவார். அதை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. என்ன இது? அப்போ நீங்கள் என்ன, உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இடதுசாரிகளோ இல்லை மற்ற கட்சியினரோ உக்காந்துட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்களா? இல்லை எந்த இதுலையாவது யாராவது பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஏன்னா இவர்கள் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து பாருங்கள், இவர்கள்லாம் ஜென்சின்றது ஒரு சொல்லாடல். எல்லா காலத்துலேயுமே ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே. யார்? டிஎம்கே ஜென்சி மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், அது ஒரு பைத்தியகாரத்தனம். ஜென்சின்றது ஒரு சொல்லாடலுங்க. ஜென்சிகள் மட்டும் வெற்றி காரணம் இல்லை. ஜென்சிகள் மட்டும் வெற்றி காரணம்னா சீமான் ஜெயிச்சிருப்பார். சீமான் பின்னாடி ஜென்சி கூட்டம் இருந்தது. கமல் பின்னாடி ஜென்சி கூட்டம் இருந்தது, அது 8% இருந்தது. அண்ணாமலை பின்னாடி பெரிய ஜென்சி கூட்டம் இருந்தது, அது ஒரு 6% இருந்தது. ஜெயலலிதா பின்னாடி ஜென்சி கூட்டம் இருந்தது, இளைஞர் இளம் பெண்கள் பாசறையாக இருந்தது. கலைஞர் பின்னாடி ஜென்சி கூட்டம் இருந்தது, அது இளைஞர் அணியாக இருந்தது. இடதுசாரிகள் பின்னாடி ஜென்சி கூட்டம் இருந்தது, டிஒய்எஃப்ஐயாவும் இளைஞர் பெருமன்றமாகவும் இருந்தது. எம்ஜிஆர் பின்னாடி ஜென்சி கூட்டம் இருந்தது. அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அண்ணா பின்னாடி பெரிய ஜென்சி கூட்டம் இருந்தது. அந்த ஜென்சி கூட்டம் எம்ஜிஆர், கலைஞர், வயது 20 வயது 17 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் உள்ள கூட்டம் அந்தந்த காலகட்டங்களில் வரும் அரசியல் மாற்றங்கள் அதை வச்சு ஈர்க்கப்பட்டு அவர்களை தூக்கி பிடிக்கும். 60களில் வந்து அண்ணாதுரை, கலைஞர், மற்றவர்கள். 72க்கு மேலே எம்ஜிஆர், இவர்கள். 80க்கு மேலே இடதுசாரிகளுக்கு ஒரு பக்கம் பெருசாக வந்திருந்தாங்க. இவர் இளைஞர் அணி கொண்டு வந்தார். ஏன் இவர் வைகோ பக்கம் இல்லையா ஜென்சி கூட்டம்? பெரிய அளவில் இளைஞர் பட்டாளத்தை வெளியே கூட்டு போனார் வைகோ. ஆனால் ரஜினி பக்கம் இல்லையா ஜென்சி கூட்டம்? ரஜினி அது அன்னைக்கு ரஜினியும் மூப்பனாரும் சேர்ந்து தனியாக நின்றுந்தாலும் இன்னைக்கு கிடைச்ச வெற்றி அன்னைக்கு கிடைச்சிருக்கும். அந்த ஜென்சி கூட்டத்தை அப்படியே கலைஞருக்கு தாராவாத்து கொடுத்தாரு ரஜினி. இன்னைக்கு உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தலை. இதில் சீமானோ இல்லை அன்புமணி ராமதாஸோ அண்ணாமலை பாஜகவில் இருக்கிறதப்ப சொல்கிறேன், இவர்கள் பக்கம் ஜென்சி வந்துச்சு. ஆனால் ஜென்சி மட்டுமே மாற்றத்தை கொடுக்காதுன்றதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன். கமல் பக்கம் எல்லாம் ஜென்சி ஒரு பார்ட்டு, கல்ட்டு ஃபாலோவர்ஸ் அவர்களுடைய ரசிகர் இருக்காங்கல்ல, அது ஒரு பார்ட்டு. மாற்றத்தை விரும்பிய வாக்காளர்கள், பெண்கள், முக்கியமாக பெண்கள் ஒரு பார்ட்டு. இது எல்லாவற்றையும் தாண்டி மனோரீதியாக ஒரு 10% இருப்பான். இந்த கட்சி யாரை கேட்டாலும் தாவேகா தான் சொல்கிறாங்கப்பான்னு அவன் குத்துனான்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி அண்ணாமலையே ஓரம் கட்டிங்களா, எல்லாம் போடுறா தாவேகா. காங்கிரஸே வலுக்கட்டாயமாக கூட திமுக வைக்கிறீங்களா, போடுறா தாவேகா. உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் இருக்குனார்ல, அதுதான். இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி 108. சும்மா அப்படியே ஜென்சி கூட்டம். அப்போ இவர்கள் இப்போவும் திருந்தலன்னு தெரிந்தா, இவர்கள் இன்னும் விளங்கலை. ஜென்சி கூட்டத்தில் ஒருத்தன் உட்காந்து நேற்று பேசுகிறான், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் முதல்வர். உங்கள்கிட்ட இதில் ஜென்சி கூட்டம் எப்படி இருக்குது? இதில் வந்து அடுத்தவனை தற்கொலைன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பல கூத்துகள். அதாவது இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் வந்து தேடி இருந்தானா, ஏண்டான்னு கேட்டா இங்கே தான் வெளிச்சம் இருக்குது, அங்கே தானே தேடணும். அந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போவும் திமுக போய் மாநிலம் முழுவதும் கேட்குறாங்க கருத்து. இன்னொரு பக்கம் அதிமுக அவங்களும் இதே வேலையை தானே பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த அவங்களுடைய ஒரு கோர் ஓட்டு, அந்த கோர் ஸ்ட்ரென்த் எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கும்போது இன்னமும் அவர் வந்து மாறலை, தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கல. அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி டிமுக வந்து தோல்விக்கான காரணத்தை தேடத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க, ஒரு குழு அமைச்சாங்க. ஒரு ஜென்சியாக இருக்குமோன்ற அந்த ஒரு ஐயப்பாட்டில் அதை நோக்கி போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னமும் திரு இபிஎஸ் அவர்கள் அந்த தோல்விக்கான காரணத்தை, அந்த பொறுப்பை கூட ஏற்றுக்கலையே. அதனால தான் 3வது இடத்துல இருக்கிறாங்க. யார் உண்மையை தேடுறாங்க? இப்போ அவங்க அந்த கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஏற்கனவே 4-5 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. விஜயபாஸ்கர் சேர்ந்து அடுத்து வர போறா சொல்றாங்க. இன்னும் இருக்கு. அப்படியே இன்னும் இருக்கா? இங்க இருந்தும் இருக்குது, இங்க இருந்தும் இருக்கு. இங்க இப்ப கூட்டணி படலங்கள் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அதிமுக படலங்கள்லாம் முடிஞ்ச உடனே திமுகல இருந்து கொஞ்சம் இருக்கு. இன்னும் இதுல எம்ஆர் விஜயபாஸ்கரும் இருக்காருன்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் என்னன்னா, ராஜினாமா பண்ணுவேன், எனக்கு சீட்டு அதே சீட்டை கொடு, எம்எல்ஏ பார்த்து தப்பிச்சிக்கலாம்ல. இன்னொன்று தொழில் பண்றீங்க, நாளைக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தாலும் என் தொழிலுக்கு பிரச்சனை வராதுல்ல. ஒரு ஏதாவது ஒன்றா சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் போய் பார்க்கலாம், இது பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி தங்களுடைய நிலை சார்ந்து தாவுறவங்க இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் கட்சியை இழுத்து பிடிச்சி கொண்டு போகணும். அதுக்கு கலைஞர் மாதிரி ஒரு சாமர்த்தியம் வேணும். அது திமுகவும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இவர் பிடிவாதத்துடைய உச்சகட்ட தலைவராக இருக்கார். இப்போவும் சொல்கிறேன், திமுகவும் அதிமுகவும் அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்குது. 1,50,000
1,15,000 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசத்தில் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து இவர்கள் இந்த நம்பிக்கையின்மை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த தொண்டனே நம்ப ஆரம்பிச்சிருவான். இனி ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைப்பான்னு. இப்போவே பாதி பேருக்கு என்ன நம்பிக்கைன்னா, இனிமேல் ஏடிஎம்கே முந்தி அண்ணாமலை வேறு வந்துட்டார், இதெல்லாம் முந்தி நம்ம செகண்ட் பிளேஸுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பிளேஸுக்கு வரணும். ஒருத்தன் இந்த மரத்து மேலே ஏறி புலி தோர்த்தன்னு மரத்து மேலே ஏறிடுவானா, கொஞ்ச நேரத்தில் புலி கீழே இருந்து உரிமிட்டே இருந்ததெல்லாம் இவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகி மயக்கம் போட்டு மேலேருந்து கீழே விழுந்துருவான். புலி அவனை அடிச்சிடும். இப்போ அவனை புலி அடித்ததா கிளி அடித்ததான்னு கேள்வி வரும். மரத்து மேலே இருந்தால் புலி ஏற முடியாது. ஆனால் அந்த பயம் இருக்குல்ல கிளி, அதனால் அவனுக்கு வந்த மயக்கம் கீழே விழுந்துட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வந்தால் தான் உங்கள் உடல் மனம் பல விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும். நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு முடிஞ்சது கதை. அதிமுகவில் அந்த நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. அப்போ அந்த தொண்டர்களும் மற்றவங்க நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன பூஸ்ட் கொடுத்தாலும் எந்திக்காது. இது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் வைகோ அவர்கள் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. கூட்டணி போகிறாரா? கூட்டணி போகிறாங்க. அவர்கள் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்க. திமுக சின்னத்தில் தானே ஜெயிச்சிருக்காங்க. ராஜினாமா பண்ணுவாங்க. ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரும். இனிமேல் எல்லாம் அப்படி தான். மனிதநேய மக்கள் கட்சி விரைவில் ராஜினாமா பண்ணுவார், அங்கே போயிடுவார், ஜாயின் பண்ணுவார். என்ன எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்காது, மற்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் இவங்களோட இருக்கிறது என்ன பிரச்சனை? அவங்களுக்கு அந்த கொள்கை ரீதியாக இருக்காங்க இல்லையா? இனி அந்த கப்பல் ஓடாதுல்ல. அந்த வண்டியில் இன்னைக்கு இருந்த ரொம்ப சிம்பிள், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்கள், பல ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய அது என்ன சொல்லுவாங்க கிரிட்டா, ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி இருக்காங்க. இவர் தன்னந்தனியாக ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குறாரு, யாரும் கை கொடுக்கல. ஆனால் அந்த ஃபேக்ட்ரி ஒரு நல்லா ஷேராக போய்கிட்டு இருக்குது. எலான் மாஸ்க் மாதிரி வர ஆரம்பிச்சிங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபேக்ட்ரி ஹோல்டர்ஸ்லாம் இப்போ அங்கே போயிடுறாங்க, ஏன்னா லாபம். இப்போ லாஸ்ட்டாக 1-2 ஆளுங்களும் அந்த ஷேர் வாங்கிட்டா நமக்கு லாபம் தானே பார்ப்பாங்க. இங்கே இருக்கிறது எப்படி விரும்புவாங்க? உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வந்தால் மதிமுக இன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டா ஒரு 2 மாநகராட்சியாவது வாங்கலாம்ல. கீழே வரைக்கும் நமக்கு பிரதிநிதி வந்தால் கட்சி கொஞ்சம் உயிர் வந்துடும்ல. திமுகவில் இருந்தால் நீங்கள் எப்படி வாங்கவே முடியாது, ஜெயிக்க முடியாது. வாங்கினாலும் ஜெயிக்க முடியாது. இப்போ அந்த வெறும் 24% வச்சு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி இவர்கள் 45 to 50% நோக்கி நெருங்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போது இது ஓடுற குதிரையில் தானே பணம் கட்டுவான். அதுவே அப்படின்னா இது அதிமுக எப்படி? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கூட்டணியில் நீங்கள் சேர்க்கலாம். கட்சிக்குள்ளே நீங்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றதில்ல சேர்க்க தாவேகாவுடைய தனித்து அடையாளம் போயிடும். தாவேகாக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதிமுக திமுக போடல. 2 திராவிட கட்சியும் புறக்கணிச்சு தான் உங்களுக்கு போட்டாங்க. நீங்கள் அவங்களே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற கரப்ஷன் கமிஷன்லாம் வந்து நாளைக்கு அவர்கள் அந்த நோக்கத்தான் உள்ளே வர்றாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அந்த குதிரை பேரம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு விஜய் இதை எப்படி அனுமதிக்கிறாருன்னு தெரில. ஏன்னா புஷி ஆனந்துக்கு இது பிடிக்காது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரன், கட்சி குலைச்சவன். அவன் வந்து ரசிகர் மன்றம்னு வந்தவன், மக்கள் இயக்கத்தில் இருந்தவன். அவனுக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறாரு. இங்கே ஒரு போட்டி, ஒரு சைலண்ட் போட்டி, ஒரு பனிப்போர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் கணிக்கிறேன். செங்கோட்டையன் ஆதவர்ஜுனன். அப்போ அவர்கள் கட்சியில் எதுவுமே பண்ண முடியாது. புஷி ஆனந்த் தான் விசுவாசமான தொண்டர்கள், மாவட்ட செயலர், நிர்வாகிகள். புஷி ஆனந்த் தீவிரமான விசுவாசி விஜய்க்கு. விஜய் புஷி ஆனந்த் அப்படி நம்புவார். கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புஷி ஆனந்த் மாரி ஒன்றும் பண்ண முடியாது. மாதவ் வந்ததுலேருந்து முட்டி மோதி பார்த்துட்டாரு, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவர் வேறு ரூட் எடுக்கிறாரு. ஜெயிச்சிற கட்சி நோக்கி எல்லாம் வர்றாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் அந்த விலைக்கு வாங்குற வேலையை பண்ணுறாரு. அது பல வகைகள். குதிரை பேரன்றது பணம் கொடுத்து பதவி காட்டி இல்லை, உங்கள் எம்எல்ஏ பதவியை உங்களுக்கு நாங்கள் ரீட்டைன் பண்ணி தரோம்னால அதுவே இதுதான். அப்போ விஜய்கிட்ட எப்படி சொல்லப்படும்? நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நம்ம எம்எல்ஏவாக மாறிடுவாங்க, அது நமக்கு நல்லதுன்னு. ஆனால் அது பயங்கர டேஞ்சர். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர் இருந்தானா அவன் கட்சி தலைமை கட்டுப்போட்டு மற்ற விஷயங்களில் கொஞ்சம் இருப்பான், இல்லாட்டி ஓரளவுக்கு பயந்து ஏதாவது பண்ணுவான், முறைகேடு பண்ணால் கூட. ஆனால் இவர்கள் வர்றவர்கள் எல்லோருமே அதில் மாஸ்டரேட்டு பிஹெச்டி வாங்கினவங்க, அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்போ தாவேகாவுடைய அடிப்படை அடையாளத்தை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற தாவேகாவினரும் அந்த இதுக்கு கொண்டு போயிட்டு திராவிட கட்சிகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அப்போ மாற்றத்தை நோக்கி வருபவர்கள் அல்ல நாங்கள், தேவைக்கேற்ப வருபவர்கள்னு விக்கிரவாணி மாநாட்டில் பேசினார்ல, அது மிஸ் ஆகிடும். இப்போவும் சொல்கிறேன், விஜய் கண் விழிக்காவிட்டால் தனித்துவத்தை அழிச்சிடுற வேலையை பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் இதில் ஒரு பர்செப்ஷன் இருக்கு என்னன்னா, இப்போ கன்னியாகுமரியில் டிவிக்கே ஒரு சீட்டு கூட வரலை கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஸோ இப்போ அங்கே வந்து விஜயதரணி உள்ள வந்திருக்காங்க, பச்சை மால் உள்ள வந்திருக்காருன்னு போது அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகுறாங்க. தேவையே நிறைய இடத்துல இந்த மாதிரி விஜயதரணியும் பச்சை மாலும் தனியாக இருந்ததா பண்ண முடியுமா? இல்லை அந்த கட்சிக்கு போய் ஜெயிச்சாங்களா? அவங்களுக்கு அந்த பேஸ் தெரியும். பேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா விஜயதரணி ஜெயிச்சிருக்கணும். என்ன விஷயம்னா
கூட்டணி கட்சிகள் வந்துடுச்சு. இப்போ காங்கிரஸ் வந்துடுச்சு. கன்னியாகுமரியில் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகள் இருந்தாலே நீங்கள் யாரும் ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான். விஜயதரணியோ பச்சை மாலாம் அவுடேட்டடு. இங்கே தனிநபர்கள் வந்து எதுவும் சாதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு விஜயபாஸ்கர் வேணால் விராலிமலையில் ஏதோ பண்ண முடியும். ஆனால் ரெட்டையிலன்ற வாக்கு இருந்தால் தான் விஜயபாஸ்கர் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செல்வாக பெரிய லீடராக இருந்த திருநாவுக்கரசர், ஆர் எம் வீரப்பன் இவங்கெல்லாம் வெளியே போய் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க? பாக்யராஜெலாம் பெரிய அளவில் இருந்தார். அப்புறம் என்ன? அதனால் அதெல்லாம் நடக்காது. ஜெயலலிதாவே கூட தனி கட்சி தொடங்கி ரெட்டையில இல்லாமல் பண்ணியிருந்தா எடுத்திருக்காது, செல்ஃப் எடுத்திருக்காது. அதுக்கெல்லாம் பெரிய உழைப்பு போடணும். அதனால் இது வந்து இந்த மாதிரி சேர்க்கறது தாவேக்காவுடைய தனித்துவ அடையாளத்தை அழிச்சிட்டு ஆரம்பத்திலேயே அது திராவிட அடையாளமாக மாறிச்சுன்னா இவர்கள் ஏற்கனவே பல விஷயங்களில் அவங்களுடைய ரிப்ளிகாவாக இருக்காங்க. பல விஷயங்களை இவங்க ஓப்பனாக யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த வக்பு திருத்த மசோதாலேருந்து நீட்லேருந்து பல விஷயங்கள், இந்த மத்திய அரசோட இவருடைய போக்கு, இந்த இதுவும் சேர்ந்துக்குச்சுன்னா முடிச்சு விட்ருவாங்க. அதனால் கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் இருக்குது. இந்த கட்சியை அழிக்கிறவங்கலாம் வெளியிலேருந்து வந்தவங்க தான், பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. மிக்க நன்றி சார். நன்றி.